தொடர்ச்சியா பீகார்ல ஓட்டு அதிகார யாத்திரை ராகுல் காந்தி அவங்க பேசியிருந்தாரு. லட்சக்கணக்கான மக்கள் அவங்க போய் பேசின இடங்கள்லாம் கூடின விஷுவல்ஸை பார்த்தோம். பீகார் இஷ்யூ ஒரு குறிப்பிட்ட டைம் இந்தியா முழுக்க செய்திகளா ஆகிற அளவுக்கான இஷ்யூவா இருந்தது. அது எல்லாம் ஓட் சோரிக்கு எதிரான ஒரு விஷயமாவும் பார்க்கப்பட்டது. ஆர்ஜேடிக்கும் இல்ல இந்தியா கூட்டணிக்கும் ஒரு ஸ்வீப்பா இருக்கும் அப்படின்ற ஒரு மனநிலை இருக்கும்போது இது என்டிஏக்கு ஒரு ஸ்வீப் ஆகுது. தேர்தலுக்கு முன்பு எஸ்ஐஆர் நடத்தி எலெக்ஷன் கமிஷன் வெளியிட்ட மொத்த வாக்காளர்களோட எண்ணிக்கை 7.42 கோடி. தேர்தல் நடத்தி முடிச்ச பிறகு ஓட்டிங் பர்சன்டேஜ் சொல்லும்போது அவர்கள் குறிப்பிட்ட மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கை 7.45 கோடி. இந்த சாதாரண கணக்கிலேயே 3 லட்சம் இன்க்ரீஸ். 3 லட்சம்ன்றது பெரிய ரொம்ப தேர்தல் ரிசல்ட்டை மாத்திர எண்ணிக்கை அது. அவ்வளவுதான். இவர்களுக்கு கேள்வி கேட்க ஆள் இல்லைங்கிறதுனால இவங்க தோன்றதெல்லாம் செஞ்சுட்டு ஞானேஷ்குமாரும் எலெக்ஷன் கமிஷனும் என்டிஏ அணியில இருந்து கூட வேலை செஞ்சுதான் இந்த வெற்றி. பிரதான கூட்டணி அவர் தான். ஞானேஷ்குமாருக்கு வெற்றி தான். சிசிடிவி இப்போ வேலை செய்யாத ஒரு இடத்துல இருந்து பெட்டிகள் எடுத்துட்டு போற ஒரு காட்சி வெளியில வருது. எதற்கும் இவர்கள் பதில் சொல்லவே இல்லை. 6% வாக்காளர்கள் எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு தீவிர வாக்காளர் திருத்தத்துக்கு பிறகு. இதுல யோகேந்திர யாதவ் அவர் எடுத்திருக்க ஸ்டடி 5.5 லட்சம் ஓட்டுகள் ஒரே தொகுதிக்குள்ள டூப்ளிகேட் ஓட்டுகள் 5.5 லட்சம். ஒட்டு மொத்தமா 65 லட்சம் ஓட்டுகள் டூப்ளிகேட் ஓட்டு மட்டும். யோசிச்சு பாருங்க, வாக்காளர் எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு, டூப்ளிகேட் நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவு. இது எதற்காக? இங்க ஒரு தொகுதியில 15,000 10,000 தானே மார்ஜின் ஆர்ஜேடிக்கு. ஆமா, அதுவே அடிபட்டு போகுது. தெலுங்கானால 2024 தேர்தலுக்கு முன்பு 2023 ஆரம்பிச்ச ஒரு ஸ்கீம், விவசாயிகளுக்கு 5,000 ரூபாய் கொடுக்கும். அந்த பெண்டிங் 5,000 ரூபாயை எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணுதுன்னு சொன்னா 2024 தேர்தலுக்கு முன்பு நிப்பாட்டு, இது கொடுக்க கூடாது, இது தேர்தல் விதிகளுக்கு முரணானது. அதே தேர்தல் கமிஷன் இங்க என்ன பண்ணுதுன்னா எலெக்ஷனுக்கு ஜஸ்ட் முன்னால 10,000 ரூபாய் பணம் கொடுக்கறத சிம்பிளா அலோவ் பண்ணுது. அது நல்ல வேளை ஞானேஷ்குமாரே கொண்டு போய் டெலிவரி பண்ணாம இருந்தாரு. நீதிபதிகள் அந்த கான்ஸ்டிடியூஷன் பாடியை நம்ம சந்தேகப்படாது, நம்பிக்கை வைக்கணும். அப்பதான் டிரைவ் பண்ண முடியும். இது சாமியாருங்க சொல்றது. சூரியகாந்த் சொல்றாரு, சாமியாருங்களும் அதான் சொல்றாங்க. ஒண்ணு இப்ப இந்த ஜென்மத்துல கொடுப்பாரு, இல்ல அடுத்த ஜென்மத்துல கொடுப்பாரு. பட் நீ சாமியை நம்புறது தவிர ஒரு வழி இல்லைன்னு மத நிறுவனங்கள் சொல்ற மாதிரி ஆயிட்டு இருக்காங்க. பாஜக இருக்கிற அரசு துறைகளை கான்ஸ்டிடியூஷன் பாடிஸை அதுக்கேற்ற போல மாற்றி அமைச்சது. ஒட்டுமொத்த அரசு இயந்திரத்தை அதுக்காக வேலை செய்ய வைக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலுமே மக்கள் விரும்பாத ஒரு ரிசல்ட்டை அப்படி அப்பரண்டா கொடுக்க முடியாதுல்ல. ஓரளவுக்கு மக்கள் மத்தியில் அந்த மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும்ல, அந்த விருப்பங்கள் இருக்கும்ல. அப்படி விருப்பங்கள் பீகார் மக்களுக்கு இருக்கா? இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. இது விவாதத்தில் வரவே வராத ஒரு கேள்வி. ஏன்னா பார்வையாளர்கள் தர்ம சங்கடப்படுத்தினால பலர் அதை கேட்கறது. வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு பேச அரசியல் விமர்சகர் திரு வில்லவன் ராமதாஸ் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோட பேசுவோம். வணக்கம். வணக்கம். பீகாரோட சட்டமன்ற தேர்தல் இன்னைக்கு கவுண்டிங் நடந்துட்டு இருக்குது. அதில் கிட்டத்தட்ட 243 தொகுதிகளில் பாஜக ஜேடியு சேர்ந்து 173 தொகுதியில் லீடிங்கில் இருக்காங்க. ஆர்ஜேடி 26 தொகுதியில், இவங்க காங்கிரஸ் 6 தொகுதியில். தொடர்ச்சியாக பீகாரில் ஓட்டு அதிகார யாத்திரை ராகுல் காந்தி அவங்க பேசிட்டு இருந்தாரு. ஒரு லட்சக்கணக்கான மக்கள் அவங்க போய் பேசின இடங்கள்லாம் கூடின விஷுவல்ஸை பார்த்தோம். இங்கேருந்து தமிழ்நாடு சிஎம் போயிருந்தாரு. பீகார் இஷ்யூ ஒரு குறிப்பிட்ட டைம் இந்தியா முழுக்க செய்திகளா ஆகிற அளவுக்கான இஷ்யூவா இருந்தது. அது எல்லாம் ஓட் சோரிக்கு எதிரான ஒரு விஷயமாகவும் பார்க்கப்பட்டது. நிதிஷ்குமாருக்கு எதிரான ஒரு விஷயமாகவும் பார்க்கப்பட்டது. நாங்கள் பீகாருக்கு போகும்போது கூட நிதிஷ்குமாருக்கு எதிராக நாங்கள் எல்லார்கிட்டையும் பேச முடியாதுல, சில பேர்கிட்ட பேசுனதுல மேக்ஸிமம் எல்லாரும் அப்படி எதிரானவங்களா தான் இருந்தாங்க. சில பேர் பிரசாந்த் கிஷோருக்கு ஆதரவாக இருந்தாங்க தவிர நிதிஷ்குமாருக்கும் இவங்களுக்கு ஆதரவான நாட்கள் பார்க்கல. அதாவது இது ஒரு ஆர்ஜேடிக்கும் இல்லை இந்தியா கூட்டணிக்கும் ஒரு ஸ்வீப்பா இருக்கும் அப்படின்ற ஒரு மனநிலை இருக்கும்போது இது என்டிஏக்கு ஒரு ஸ்வீப் ஆகுது அப்படின்றது இன்னைக்கு எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்குது. எக்ஸிட் போல்ஸும் அதான் சொல்லிச்சு. இன்னைக்கு நடக்கிறது எக்ஸிட் போல் சொன்ன நம்பரை விட இன்னும் அதிகமான சீட்கள் என்டிஏ கூட்டணிக்கு கிடைக்குது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த ஆன்லைன் சூதாட்டம் நடத்துறாங்கல்ல, ஆன்லைன்ல சீட்டாடுறாங்க இல்லையா, அதுல நீங்க எவ்வளவு திறமையான சீட்டாட்டக்காரனை இறக்குனாலும் அந்த அல்காரிதம் இருக்கு இல்லையா, அதோட ஸ்ட்ரக்சர் அது உங்களை அதிகமாக ஜெயிக்க விடாது. அப்படிதான் அதை டிசைன் பண்ணியிருப்பாங்க. இந்தியாவில் தேர்தல் நடத்துகிற அந்த மெக்கானிசம் இருக்கு இல்லையா, அது எதிர்கட்சிகள் ஜெயிக்க விடாமல் பண்ணுறதுக்கு உண்டான எல்லா கட்டமைப்பையும் தனக்குள்ள வச்சிருக்கு. ஏற்கனவே மெக்கானிசமா இல்லை இப்போ இவர் கடந்த 10 வருஷத்துல இவங்க கொண்டு வந்திருக்கிற மாற்றங்கள் இருக்குல்ல, கடந்த 11 வருஷத்துல இவங்க எல்லாம் செஞ்சு வச்சிருக்க மாற்றம் இருக்குல்ல, என்ன நடந்தாலும் தலைமை தேர்தல் ஆணையர் மீது உங்களால் வழக்கு தொடுக்க முடியாதுன்னு ஒரு சட்டத்திருத்தம் கொண்டு வராங்க. தலைமை தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுக்கிறது முழுக்க ஆளுங்கட்சியா இருக்குன்னு கொண்டு வராங்க. ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் இதுக்கு முன்னாடி ரிட்டையர்ட் ஆனவர் எங்கேயோ ஃபாரின்ல செட்டில் ஆயிட்டாரு அப்படின்னு ஒரு செய்தி வருது. இதுக்கு முன்னாடி எல்லா எலெக்ஷன்லையும் உட்காந்துட்டு தேர்தல் குறித்த விவாதங்கள்ல முன்னாள் தேர்தல் ஆணையர்கள் நீட்டி முழக்கி பேசுவாங்க. இப்போ கிட்டத்தட்ட சத்தமே இல்லை, கோபால்சாமி மட்டும் பேசியிருக்காரு.
ஸோ இவங்க என்னன்னா, ஸோ ஒரு அதிகாரி எதற்கெல்லாம் பயப்படணுமோ பயப்படுவதற்கான கதவுகளை வந்து அடைச்சிட்டாங்க. நேர்மையான அதிகாரியை ஐ மீன் ஒப்பீட்டளவில் ஒரு நேர்மையான பாரபட்சம் இல்லாத ஒருத்தரை தேர்வு செய்வதற்கான கதவுகளை அடைக்கிறாங்க. அப்படி அதாவது ஒரு அதிகாரி பயம் இல்லாம சுதந்திரமா செயல்படுறதுக்கான கதவு சொல்றீங்களா? பாஜகவுக்கு சார்பான அதிகாரிகளை தேர்வு செய்யற மாதிரி சிஸ்டமா மாத்தியாச்சு. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு இருந்த ரோலை எடுத்தாச்சு. ஸோ மெஜாரிட்டி ஆளுங்கட்சிக்குன்னு வந்துருச்சு. ஸோ அவர்களுக்கு வேண்டியவர்களை அங்கே கொண்டு வரலாம். ஸோ தனக்கு வேண்டியவங்க வரலாம். தனக்கு வேண்டியவர் வந்தால் பயந்துக்கிட்டு வேலை செய்யணும், இந்த சிஸ்டத்துக்கு பயந்துட்டு வேலை செய்யணும் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. நீங்களே சட்டத்தை மீறினாலும் கூட வேறு வகையில் உங்களை கழுத்த பிடிக்க முடியும்னு ஒரு நிலைமை இருந்துச்சு. இப்போ அதுக்கு என்ன பண்ணுறாங்க, தேர்தல் ஆணையர் மீது நீங்கள் அவர் சாகுற வரைக்கும் வழக்கு தொடுக்க முடியாது இந்த நடவடிக்கைகள் தொடர்பாக. இது என்ன ஆகுது, முரட்டுத்தனமாக பாஜகவை சப்போர்ட் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பே கொடுக்குது. ஸோ ஒரு அதிகாரி தான் இஷ்டத்துக்கு செய்யலாம் அப்படின்னு ஒரு லைசன்ஸை கொடுத்தாச்சு. அவர்கள் அப்படி ஒரு லைசன்ஸை கொடுத்த பிறகு என்னென்னலாம் இந்த பீகார் எலெக்ஷனில் மட்டும் நடந்திருக்குன்னு பார்த்தோம்னா 6% வாக்காளர்கள் எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு. இந்த சிறப்பு வாக்காளர் தீவிர வாக்காளர் திருத்தத்துக்கு பிறகு இது வாக்காளர்களோட எண்ணிக்கை 6% குறைஞ்சிருக்கு. இதில் யோகேந்திர யாதவ் அவர் எடுத்திருக்க ஸ்டடி, நீங்கள் அந்த வயரில் வந்திருக்க அந்த கட்டுரை பார்த்தீங்கன்னா தெரியும். 5.5 லட்சம் ஓட்டுகள் ஒரே தொகுதிக்குள்ள டூப்ளிகேட் ஓட்டுகள் 5.5 லட்சம், ஒட்டு மொத்தமாக 65 லட்சம், கிட்டத்தட்ட 66 லட்சம் ஓட்டுகள் டூப்ளிகேட் ஓட்டு மட்டும் இருக்கு. யோசிச்சு பாருங்க, வாக்காளர் எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு, டூப்ளிகேட் நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவு இருக்கு. இது எதற்காக? இங்க ஒரு தொகுதியில வந்து 15,000 10,000 தானே மார்ஜின் ஆர்ஜேடிக்கும் என்டிஏ கூட்டணி. இல்ல 5 லட்சம்ங்கிறது எல்லா தொகுதியிலையும் ஒரே தொகுதிக்குள்ள 2 பேர் ஓட்டு இருக்கு. புரியுது. இது ஒட்டு மொத்தமா 66 லட்சம். ஸோ நீங்க யோசிச்சு பாருங்க, அது 63 லட்சம்ன்றது வந்து ஒரு ஓட்டு வந்து பல தொகுதியில இருக்கு. டூப்ளிகேட் ஓட்டு டூப்ளிகேட் 2 இடத்துல ஒருத்தருக்கு ஓட்டு இருக்கு. இந்த 5 லட்சம்ன்றது ஒரே கான்ஸ்டிட்யூன்சிக்குள்ள வெவ்வேறு தொகுதிகள். ஸோ தட் 240 லட்சம் தொகுதிகள்னு வச்சுக்கிட்டீங்கன்னா தோராயமா 20,000 வரலாம். இப்போ 5 லட்சம்னு வச்சுக்கோங்களேன், 243 அதை டிவைட் பண்ணால் தெரிய போகுது. ஓகே. ஸோ எல்லா தொகுதியிலையும் ஒரே தொகுதிக்குள்ள ரொம்ப கஷ்டப்பட்டு கள்ள ஓட்டு போட தேவையில்ல அப்படிங்கிற மாதிரியான டூப்ளிகேஷன்ஸ் இருக்கு. இதை மாதிரி ஒரே வீட்டுக்குள்ள 100 பேர் இருக்கிற வீடுகள் மட்டும் 2,500 விட்டு இருக்கு. இது எல்லாமே யோகேந்திர யாதவ் எடுத்திருக்கிற ஒரு சாதாரண ஆய்வு. இந்த பிரச்சனை எல்லாமே ஃபைனல் லிஸ்ட்ல இருக்கு. எஸ்ஐஆருக்கு பிறகு இது எல்லாமே எஸ்ஐஆருக்கு பிறகு இருக்கு. ஸோ இந்த திருத்தத்திற்கான அடிப்படையே விட்டு போகுது. திருத்தம் எதற்கு? டூப்ளிகேஷன் இருக்கக்கூடாது, தவறானவர்கள் இருக்கக்கூடாது. இதானே அதோட பர்பஸ். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த தப்போட கணக்கை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க நினைச்சே பார்க்க முடியாது. 7.5 கோடி பேர் வாக்காளர்களாம், அதுல டூப்ளிகேஷன் மட்டும் 60 லட்சத்துக்கு மேல டூப்ளிகேஷன் இருக்குன்னு சொன்னா இந்த திருத்தத்தினுடைய நோக்கம் என்ன? அதுவே அடிபட்டு போகுது. தேர்தலுக்கு முன்பு எஸ்ஐஆர் நடத்தி எலெக்ஷன் கமிஷன் வெளியிட்ட மொத்த வாக்காளர்களோட எண்ணிக்கை 7.42 கோடி. தேர்தலுக்கு பிறகு, தேர்தல் நடத்தி முடிச்ச பிறகு ஓட்டிங் பர்சன்டேஜ் சொல்லும்போது அவர்கள் குறிப்பிட்ட மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கை 7.45 கோடி. இந்த சாதாரண கணக்கிலேயே 3 லட்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 3 லட்சம்ன்றது பெரிய ரொம்ப தேர்தல் ரிசல்ட்டை மாத்திர எண்ணிக்கை அது. இது யாரு கொண்டு வந்தா எப்படி வந்தது? அவ்வளவுதான். இவர்களுக்கு கேள்வி கேட்க ஆள் இல்லைங்கிறதுனால இவங்க தோன்றதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. இதுதான் முக்கியமா நம்ம பயப்பட வேண்டியதுதான். யார் ஒரு அக்கௌண்டன்ட் சொல்லுவானா, எனக்கு போன மாசம் நீங்க காட்டின கணக்கு 7.4 கோடி வருமானம், இந்த மாசம் வந்து 7.45 சொல்லிட்டு 7.442ன்னு சொன்னா 3 லட்சம் ரூபாய் குறைஞ்சுன்னு ஒரு முதலாளி ஒத்துக்கோனா? இங்க 3 லட்சம் வாக்கு எது? அந்த பிரச்சனைகளை சரி செய்யறதுக்காக சொன்னது. நாங்க எல்லா பிரச்சனையும் தீர்க்கறதுக்காக எஸ்ஐஆர் நடத்துறோம்னு சொல்லி அந்த எண்ணிக்கையிலேயே இவங்க மாத்தி சொல்ல முடியுதுன்னு சொன்னா இவங்களால மேனிபுலேட் பண்ண முடியாத இடம்னு ஏதாவது ஒன்று இருக்க முடியுமா? 3 லட்சம் ஓட்டை கொண்டு வந்து வெறும் 3 லட்சம்ன்றது அது 7 கோடியோட கம்பேர் பண்றது அல்ல பிரச்சனை. அது வந்து உன்னால கணக்கு இந்த அடிப்படை கணக்கை கூட கம்ப்யூட்டர் இருக்கிற காலத்துல உன்னால நியாயமா சொல்ல முடியலன்னா நீங்க இந்த எலெக்ஷனை எந்த அளவு மட்டமா நடத்திருப்பீங்க? ஓகே, அதை பத்தி ஒரு பயம் இல்ல. நான் யாருக்கும் பதில் சொல்ல அவசியம் இல்லைங்கிற தெனாவட்டு இருக்கிற அக்கௌண்டன்டால தான் இதை சொல்ல முடியும். ஆமா, நான் கொடுத்த கணக்கே மாத்தி நான் கொடுக்குறேன்ற போது ஆமா, போலீஸுக்கோ முதலாளிக்கோ பயப்பட அவசியம் இல்லைன்னு ஒரு அக்கௌண்டன்ட் விட்டீங்கன்னா அவன் எப்படி 3 லட்சம் ரூபாய் எடுத்து பாக்கெட்ல போட்டுக்க முடியுமோ அதை போல இவங்க சொல்றாங்க. ஓகே, அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். இது ஒரு சீரியஸ் சைன் இது. ஆனா இது குறித்து யாருமே பெருசா கவலை, இதை பத்தி மீடியாக்களும் வந்து கேட்கவே கிடையாது. நீங்க இது எல்லாத்தையும் பண்ற எலெக்ஷனை வந்து அதோட ஸ்ட்ராட்டஜின்னு சொல்ற லெவலுக்கு வந்துட்டாங்க தொடருங்க. இதையெல்லாம் இந்த மோசடியை
இது ஆனா ஸ்ட்ராட்டஜின்றது அமித்ஷாவை தான் இப்போ ஞானேஷ் அமித்ஷா எந்த வகையில வந்து சாணக்கியரா இருக்காரு? ஒரு தேர்தல் வாக்குறுதியை தீர்மானிக்கிறதுனாலயா? எல்லா கதவையும் அடைச்சு எதிர்கட்சிகளுக்கான நகர முடியாத அளவுக்கான சிஸ்டம் வச்சு பிளாக் பண்றாரு. இதை வந்து ஸ்ட்ராட்டஜின்னு சொல்ற அளவுக்கு போயிட்டாங்க. இவங்களை வச்சுக்கிட்டு நாம வந்து எந்த வகையில நியாய தர்மம் பேச முடியும் இந்த இடத்துல? இப்போ ஞானேஷ்குமாரும் எலெக்ஷன் கமிஷனும் என்டிஏ அணியில இருந்து கூட வேலை செஞ்சுதான் இந்த வெற்றி. பிரதான கூட்டணி அவர் தான். வெற்றி ஞானேஷ்குமாருக்கு வெற்றின்னு தான் நான் சொல்றேன். ஒரு சிசிடிவி வேலை செய்யறது இல்ல ஸ்ட்ராங் ரூம்ல. சிசிடிவி வேலை செய்யாத ஒரு இடத்துல இருந்து பெட்டிகள் எடுத்துட்டு போற ஒரு காட்சி வெளியில வருது. எதற்கும் இவர்கள் பதில் சொல்லவே. இது இவிஎம் வாக்கேந்திர பெட்டிகளா? ஆமா. இந்த பெட்டிகள் நீங்க நம்பிக்கை அந்த இடத்துல அது வந்து சாமானியமா யாரும் அணுக முடியாத ஒரு இடத்துல இருந்து ஒரு லாரி போகுது அப்படிங்கும்போது நீங்க இந்த சந்தேகத்தை தீர்க்க வேண்டிய பொறுப்பு எலெக்ஷன் கமிஷனுக்கு உண்டு. இந்த எல்லா சந்தேகத்திற்கும் நியாயமா பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு எலெக்ஷன் கமிஷனுக்கு இருக்கு. ஆனா தேர்தல் கமிஷன் நக்கலா இந்த மாதிரியான வாக்கு திருட்டு தொடர்பான பிரச்சனைகளை எதிர்கட்சிகள் கொண்டு வரும்போது அங்க ஓம் பூத் ஏஜென்ட் என்ன பண்ணான்னு கேட்கறாங்க. ஓப்பனா கேட்கறாங்க. அதுவும் வந்து ஞானேஷ்குமாரோட அந்த மிதப்பை பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சாஞ்சு உட்காந்துட்டு கேள்வி கேட்கறதெல்லாம் பாத்தீங்கன்னா அது பிஜேபி காரர் வந்து பேசுற மாதிரி இருக்கு. பிஜேபி பேச வேண்டியதை ஞானேஷ் பேசுறாரு, இவருக்கு பதிலாக பிஜேபி வந்து பேசுது. ஸோ அந்த 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 ஸ்ட்ரக்சரையே இவங்க ஒட்டு மொத்தமாக டிஸ்ட்ராய் பண்ணியிருக்காங்க. இவர்கள் புல்டோசரை விட்டு ஏத்துனது இந்த நம்பகத்தன்மையின் மீது, தேர்தலின் மீதான நம்பகத்தன்மையை சதைச்சிருக்காங்க முதல்ல. ஆனா இது மட்டும்தானா அப்படின்னா இல்ல, நீங்க இவ்வளவு சொல்றீங்க. ஆனா அவங்க என்டிஏ கூட்டணி சார்பா என்ன சொல்றாங்கன்னா எல்லாருமே வந்து நிதிஷ்குமார் வந்து இபிஎஸ் ஓட்டர்ஸ் இருக்காங்கல்ல, எக்ஸ்ட்ரீம் பேக்வர்ட் கம்யூனிட்டி ஓட்டர்ஸ் வந்து அப்பத்துல இருந்தே அவர் வந்து அவங்களுக்கான வெல்ஃபேரை செஞ்சுக்கிட்டு அந்த ஓட்டுகள் இங்கேயும் அது வெல்ஃபேர்னு கூட இவங்க சொல்லல, அந்த கம்யூனிட்டி வந்து அவரை விட்டு வெளியேறாம அவருக்கு எதிராக மாறாத ஒரு அவங்க மனநிலைமை அவங்களுக்கு எதிராக மாறாத அளவுக்கு அவர் பாதுகாத்துட்டு வராரு அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் வந்து எதிர்கட்சி, அதாவது அப்போனன்ட் ஆர்ஜேடியா இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும், இல்ல எம்எல்ஏ லிபரேஷனா இருக்கட்டும், இவங்க யாரும் வந்து ஒரு ஆர்கனைஸ்டா ஒரு பிளானோட ஒரு பக்காவான வேலையை செய்யல. அமித்ஷா வந்து ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அப்படின்னு சொல்றோம், இந்தியாவுக்குள்ள எல்லா தேர்தலையும் தீர்மானிக்கக்கூடிய அளவுக்கு அப்படி ஒரு ஆள் வந்து காங்கிரஸ்ல இந்தியா முழுக்கவே கிடையாது. ஆர்ஜேடியிலையும் பீகார்ல ஆர்ஜேடியும் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜியை உடைக்கிற அளவுக்கான கெப்பாசிட்டி உள்ள ஆட்கள் கிடையாது. அவங்க கட்சி பாணியில வேலை செய்யறாங்க தவிர ஒரு ஃபார்மா ஒரு லைன்ல வேலை செய்யலன்ற விமர்சனம் அவங்களோட டிராபேக்ஸ் இருக்குன்னு சொல்றாங்களே. உண்மைதான். எல்லா கட்சி இந்த பிரச்சனை வந்து தேர்தலில் போட்டியிடுகிற எல்லா கட்சிக்கும் அது அவர்களோட சொந்தமான ஒரு பலவீனம்னு ஒன்று இருக்கும். ஒரு பலவீனம் இல்லாத ஒரு கட்சின்னு இருக்காது. பிஜேபியில் எடுத்தீங்கன்னா இருக்கும், நிதிஷ்குமார் கட்சியில் எடுத்தீங்கன்னா இருக்கும், ஏதோ ஒன்று இருக்கும். இவங்களுக்குள்ளே கூட சண்டையெல்லாம் இருந்துச்சு. இதுல முக்கியமா நாம கவனிக்க வேண்டியது என்னன்னா, பாஜக கிட்ட இருக்கிற அந்த சிஸ்டம் சப்போர்ட் இருக்குல்ல, இந்தியா அரசு கட்டமைப்பு இருக்குல்ல, எந்த வழக்காவது பாஜகவுக்கு நெருக்கடி கொடுக்குற மாதிரி முடிஞ்சிருக்கான்னு பாருங்க. நான் சொல்றது இந்த தேர்தல் கமிஷன் இதோட தொடர்புடையது எதுவுமே பாஜகவுக்கு தொந்தரவு தர்ற மாதிரியான எந்த தீர்ப்பும் எனக்கு தெரிஞ்சு வந்தது கிடையாது. ஆதார் கார்டு ஒரு ஆவணம் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டு ஒத்துக்கிச்சு, ஆஹா வெற்றி நம்ம கொண்டாடணும். ஆக்சுவலா அப்படி இல்லை, அது ஒரு சப்போர்ட் டாக்குமெண்டா வச்சிருந்தாங்க, அவ்வளவுதான். நீங்க எலெக்ஷன் கமிஷன் என்ன சொன்னுச்சோ, இப்ப ஆதார் காட்டலாம் இல்ல ஆதார் குடியுரிமைக்கான ஆவணம் இல்ல, உங்களுக்கு குடியுரிமை இல்லைன்னா உங்களை தூக்கிடலாம். அப்படி இருக்கும் வேலையா இப்ப நடக்குது. என்ன சொன்னாங்க, எதனால சிறப்பு வாக்காளர் திருத்தம் கொண்டு வந்தோன்னு எதுக்கு சொல்றாங்க? வெளிநாட்டுக்காரங்க வந்து குடியுரிமை தான். திருமாவளவன் தெளிவா சொன்னார், இது வாக்குரிமையை உறுதிப்படுத்துவதற்கான இல்ல, குடியுரிமையை கேள்வி கேட்கிற ஒரு ப்ராசஸ். அதனாலதான் எஸ்ஐஆர் எதிர்க்கணும்னு இவங்க அதைத்தான் சொன்னாங்க. ஸோ நீங்க குடியுரிமையை நிரூபிச்சாதான் உங்களுக்கு வாக்குரிமையே கிடைக்கும். இதுதான் எலெக்ஷன் கமிஷனோட கடைசி செக். பட் அதுக்கு வந்து ஆதார் ஒரு ஆவணம் இல்லை, நீங்க ஆதார சப்போர்ட் டாக்குமெண்டா கொடுக்கலாம். ஓகே, ஒரு இஆர்ஓ வந்து அதாவது அவர் ரிஜெக்ட் பண்றதுக்கான ரீசன் வந்து அவர் இந்த நாட்டை சேர்ந்தவரும் கிடையாது அப்படின்னு சொன்னார்னா அதை நிரூபிக்கிறதுக்காக உங்க ஆதாரத்தை வந்து கொடுக்க முடியாது. இது வரைக்கும் உங்களை வாக்காளரா சேர்க்க வேண்டிய பொறுப்பு தேர்தல் கமிஷனுக்கு இருந்தது. எஸ்ஐஆர் மூலமா என்னன்னா, வாக்காளர் நான் இந்த நாட்டோட குடிமகன், நான் வாக்காளர் தான் அப்படின்னு நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு வந்திருக்கு. நீதான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு எலெக்ஷனுக்கு வா, ஓட்டு போட வா. இப்படிதான் பண்ணியிருக்காங்க. அதுலயுமே கூட அந்த நோக்கம் எதுவுமே நிறைவேறல. சரி, 66 லட்சம் பேர் டபுள் என்ட்ரி இருக்கு, இல்ல 60 லட்சம் பேருக்கு மேல வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கு. இதுல குடியேறிகள் எத்தனை பேர்? அப்படின்னா 66 லட்சமும் குடியேறின்னு நிரூபிச்சிருக்கணும்ல, இல்ல நடவடிக்கை எடுத்திருக்கணும்ல. 390 பேரை சொல்றாங்க, அதுல 5 பேர் தான் நினைக்கிறேன். ஓகே, இதானது. ஸோ இந்த 66 லட்சம் பேருக்கு என்ன கதி? அப்போ அவன் இந்தியாவில் இருக்கான், அவன் வாக்கை நிரூபிக்கல, அவன் குடியேறியும் இல்லைன்னு சொன்னா அவர்களுடைய இது இந்திய ஜனநாயகம், ஒரு வாக்குக்கு எவ்வளவு மதிப்பு இருக்கு தெரியுமா? நான் சின்ன பிள்ளையிலேருந்து எனக்கு எப்பெல்லாம்
எப்பயிலேருந்து நியூஸை கேட்க ஆரம்பிச்சனோ அப்பயிலேருந்து தேர்தல் வரும்போது ரேடியோலாம் அலறுன்னு அலறும். இந்திய ஜனநாயகத்தை நீங்கள் தான் காப்பாற்ற போகிறீங்க, மக்கள் தான் எல்லாத்தையும் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு சொல்லி இப்போ கடைசியாக என்னென்னா நீங்கள் நிரூபிச்சுட்டு ஓட்டு போடுங்கன்ற ஸ்டேஜுக்கு கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ இந்த சிஸ்டம் கொலாப்ஸ் பண்ணி இருக்கும்போது ஒரு ஆளுங்கட்சியால் ஜெயிக்க முடியறது ஆச்சரியம் இல்லை. தவறுகள் இருக்கான்னா கட்டாயமாக இருக்கும். ஆனால் பாஜகட்ட இருக்கிற ஃபைனான்ஷியல் மசில் இருக்குல்ல, அந்த திறன் இருக்குல்ல, பணம், அந்த அதிகாரம் இருக்கிறது, அதை பயன்படுத்துறதுக்கான திறன் இருக்கு இல்லையா, அது எந்த பலவீனத்தையும் ஓவர் கம் பண்ணிடும். டிமானிட்டைசேஷன் கொண்டு வந்தாங்க, அதன் பிறகு தான் உத்தரப்பிரதேசத்தில் அவங்களால ஜெயிக்க முடிஞ்சது. ஏன்? டிமானிட்டைசேஷன் மூலமாக எதிர்கட்சிகள் ஒரு மாதிரி திக்கு தெரியாத காட்டில் இருந்தாங்க. எந்த வேலையும் அவங்களால செய்ய முடியாது. குறைஞ்சபட்ச வேலைக்கான பணமும் இல்லை. பாஜக அங்கே ஜெயிச்சது. அண்ட் இது மட்டுமே வெறுமனே இந்த ஸ்ட்ராட்டஜிக்கல் இஷ்யூ மட்டும் இல்லை, டேட்டாவை அவங்களால அவங்க அளவுக்கு வேற யாராலையும் பயன்படுத்த முடியாது. அவங்கக்கிட்ட பணம் இருக்குது, தரவுகளை கட்டுப்படுத்துறதுக்கான வசதி இருக்குது. ஜியோ தான் பெரும்பாலும், அந்த ஜியோ மாதிரியோ ஏர்டெல் மாதிரியோ அவங்கள்ட்டேருந்து அந்த தரவுகளை ரொம்ப ஸ்மார்ட்டாக பயன்படுத்துறதுக்கு உண்டான மெக்கானிசம் இருக்குது. அப்படி இருக்குங்கும்போது இது 4 குதிரை மேலேயும் பணம் கட்ட உங்களால் முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் கட்டாயமாக வின் பண்ணுவீங்க தான். என்னென்ன வாய்ப்புலாம் இருக்கோ எல்லா கதை அவங்களால பிளான் ஏபிசிடின்னு 4ஐயும் ஃப்ரீஸ் பண்ண முடியும். எதிர்கட்சிகளுக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடையாது. ஆனால் இந்த கேள்வி இருக்குல்ல, காங்கிரஸை குறை சொல்கிற அல்லது தேஜஸ்வியை குறை சொல்கிற இந்த போக்கு இருக்கு இல்லையா, இது பின்னால் இருக்கிற பிரச்சனைன்னு நான் எதை நினைக்கிறேன்னா, நாம் கவனத்தை எதிரியின் பக்கம் திருப்புறதை விட்டுட்டு நமக்குள்ளே அடிச்சுக்கிறதுக்கு உண்டான ஒரு சான்ஸை நாமளே உருவாக்குறோம். இதன் மூலமா புரியல என்ன சொல்றீங்க. இப்போ இன்னைக்கு காலையிலேருந்து வர்ற இந்த தோல்வி அப்படிங்கிற செய்தி வர ஆரம்பித்த பிறகு பொதுவான சோஷியல் மீடியா எதிர்வினை எப்படி இருக்குது? அரசியலை பார்க்குறவங்க, காங்கிரஸோட தகுதிக்கு 60 சீட்டு வேணுமா, இவங்க இதை சரியா பண்ணல, தேஜஸ்வி இதை பண்ணல, ஓவைசியை அதாவது மக்கள் மனநலம் இவ்வளவு அழகா எதிரா பிஜேபி எதிராக இருக்குது, இது அறுவடை பண்ண தெரியாம வந்துட்டாங்களே. பிரச்சனை இவங்க எப்படி இண்டிபெண்டன்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸை காலி பண்ணாங்க அப்படிங்கிறது மேல கோபம் திரும்பியிருக்கலாம். அல்லது இவ்வளவு பிரச்சனை இருந்தும் இவ்வளவு மக்கள் எப்படி இந்த இதில் ஓட்டு போடுறாங்க, கேஸ்ட்டுக்கு அந்த மதவெறியின் அடிப்படையில் சாதி ரீதியாக திரண்டு இந்த மாதிரி எதிர்காலம் குறித்து எந்த அச்சமும் இல்லாமல் மக்கள் எப்படி ஓட்டு போட முடியுது அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்ட் கூட நகராமல் நாம் என்ன செய்கிறோம்னா, கைக்கு வாட்டமாக இருக்குன்னு சொல்லி பக்கத்தில் இருக்க ஆளை அடிக்கிறோம். நான் தப்பு பண்ணதாவே இருக்கட்டும். அதாவது இல்லை, பாஜக வேட்பாளர் ஒருத்தர் ஆனந்த் சிங்ன்றவர் ஜெயிலில் இருக்காரு. ஆனால் அந்த கட்சி, அவங்க பார்ட்டி, அவங்க லோக்கலில் இருக்கிறவங்க அவங்க வேலை செஞ்சு அவரை இப்போ ஜெயிக்க வைக்கிறாங்க. அவர் தான் லீடிங்கில் இருக்காரு. அப்போது இது வெறும் இன்ஸ்டிடியூஷனில் கைப்பற்றுறது அதோட பிரச்சனைன்னு மட்டும் பார்க்க முடியுமா, இல்லை இவங்க சொல்கிற விமர்சனங்கள் சரின்னு? இந்த விமர்சனங்களில் எனக்கு முழுமையாக அதை நிராகரிக்கணும்னு நான் சொல்லலை. ஆமாம், சிக்கல் இருக்குதான், இதை ஒருங்கிணைந்து எதிர்கொள்ளவில்லை, அதை நான் ஏற்றுக்கிறேன். பிரச்சாரத்தில் பாஜக கூட்டணியினுடைய பிரச்சாரம் ஒரே மாதிரி இருந்துச்சு, ஃபோக்கஸ்டாக இருந்துச்சு. இங்கு ஆர்ஜேடி ஒரு மாதிரியும் காங்கிரஸ் ஒரு மாதிரியும் பிரச்சாரம் பண்ணுது. ஆமாம், காங்கிரஸ் தரப்பில் பிரச்சாரம் பலவீனமாக இருந்தது. ஆனால் ப்ராக்டிக்கலாக நான் கேட்க விரும்புகிற கேள்வி என்னென்னா, இவர்களை கயட்டி விட்டுட்டு இவர்கள் இல்லாமல் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியுமா? ஒரு குறைஞ்சபட்சம் மக்கள் மூச்சு விடுறதுக்கான ஒரு அவகாசத்தை கொண்டு வர முடியுமா? முடியாது. 2024 தேர்தலில் குறைஞ்சபட்சம் இந்த ஒற்றுமை சாத்தியமானதுனால தான் இன்னைக்கு இந்தியா 100 துண்டா பிரியாமல் ஏற்கனவே இருக்கிற ஸ்டேட்டெல்லாம் இருக்குது. அல்லது அப்படி நடந்துருந்துச்சுன்னா, ஒருவேளை பாஜக சொன்னது போல் 400 தொகுதி ஜெயிச்சிருந்தானுங்கன்னு சொன்னால், 2/3 மெஜாரிட்டி வந்திருந்ததுன்னு சொன்னால், ஆர்எஸ்எஸோட நீண்டகால கனவு இருக்கு இல்லையா, இந்தியாவை 100 மாகாணங்களாக பிரித்து கவர்னரை வச்சு ஆட்சி செஞ்சுட்டு போகிறது, இந்த மொழிவாரி மாநிலம், ஸ்டேட் அத்தாரிட்டி, இதெல்லாம் இருக்கவே கூடாது. அட்டானமஸ்ங்கிற வார்த்தையே அவங்களுக்கு ஆகாது. பாகமாக பிரிக்கணும், கலெக்டரை வச்சு ஆளணும், ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே மதம், இப்படிங்கிறதான் ஆர்எஸ்எஸோட லட்சியம். 100வது வருஷத்தில் அதை செஞ்சு முடிச்சிருக்கலாம். ஒரு குறைந்தபட்ச ஒருங்கிணைப்பு இருந்த ஒரு இடத்தில், ஒற்றுமை இருந்த போது வெற்றி சாத்தியமானது. குறைந்தபட்சம் மூச்சு விடுறதுக்கான ஒரு ஸ்பேஸ் கிடைச்சிது. அது இல்லாத இடத்தில் தோக்குறாங்கங்கிற பாடத்தை கற்றுக்கணுமானா கற்றுக்கணும். பட் பிரதானமாக இந்த சமயத்தில் பேசப்பட வேண்டியது எதுன்னு சொன்னால், சிஸ்டம் எப்படி அவர்களுக்கு சார்பாக வளைக்கப்பட்டிருக்கு, இந்த சிஸ்டம் இப்படி கொலாப்ஸ் பண்ணப்பட்டதன் காரணமாக வெறுமனே எலெக்ஷன் தான் கையை விட்டு போகுதா, அதன் ஃபர்தர் டேமேஜ் என்னென்ன, இதை பற்றி டிபேட் திரும்பி இருக்க வேண்டிய ஒரு நேரத்தில் நாம் என்ன பண்ணுறோன்னா, ரொம்ப ஈஸியாக இருக்குன்றதுனால நம்மளுக்குள்ள சண்டை போடுறோம். இது எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்கும்போது ஊடகங்கள் சர்வசாதாரணமாக ஒரு பக்கம் அவங்க எஸ்கேப் ஆகுறாங்க. இது சரியா தப்பா, இந்த மாதிரியான தேர்தல் கமிஷன் கொஞ்சமும் நியாயம் இல்லாமல் நடந்துக்கிறது சரியாங்கிற கேள்வியை ஊடகங்கள் எழுப்பல. எஸ்ஐஆரை எப்படி பிரச்சனை இல்லாமல் ஃபில் பண்ணுறதுன்னு தமிழ் ஊடகங்கள் பேசுகிறாங்க. ஆனால்
பீகாரில் கொடுத்த எஸ்ஐஆர் ஃபார்மும் தமிழ்நாட்டில் கொடுத்த எஸ்ஐஆர் ஃபார்மும் என்டையர்லி வேற. பீகாரில் ரொம்ப எளிமையாக இருந்தது. தமிழ்நாட்டில் முக்கால்வாசி பேரால் ஃபில்லப் பண்ண முடியாத அளவுக்கு காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. உங்களால் தேடவே முடியாது பல பேரால். இப்படி ஒரு இது நியாயமாங்கிற கேள்வியை எத்தனை ஊடகங்கள் எழுப்பிடும்? கிடையாது. இன்னைக்கும் ஒரு ஆள் வந்து ஒரு ஜெயிலில் இருந்துட்டு கொலைகேஸில் உள்ள இந்த எலெக்ஷனுக்கு முன்பு தேர்தல் சம்பந்தமான கொலை வழக்கில் உள்ள இருக்கிற ஒரு ஆள் அவங்களோட கட்சிக்காரங்க பிரச்சாரம் பண்ணி ஜெயிக்க முடியுது. இது நியாயமாங்கிற கேள்வி ஒருத்தர் எழுப்புனாங்களான்னா கிடையாது. ஸோ இதை வந்து இப்படியெல்லாம் பேசும்போது அமித்ஷா வந்து சாணக்கியர் மாதிரி தான் தெரிவார். யார் ஜெயிக்கணும் அப்படிங்கிற கேள்வி வந்ததுங்களா? இந்த மாதிரியான இவர்கள் இப்படி ஜெயிப்பது நியாயமா? இந்த மாதிரி எல்லா அடிப்படை கட்டுமானத்தையும் உடைக்கிறது இந்திய ஜனநாயகத்துக்கு நல்லதான்னு வயரை தவிர எனக்கு தெரிஞ்சு வேற எந்த ஊடகம் கேட்டது? ஓரளவு பாப்புலராக இருக்கிற ஊடகங்கள் கிடையாது. ஸோ இது எல்லாரும் சூறையாடுற ஒரு இடத்துல இந்த மாதிரியான இன்ஸ்டிடியூஷன்ஸாக இருக்கட்டும், அரசு நிறுவனங்களாகட்டும், அல்லது ஊடகங்களாகட்டும், பாஜக கட்சி ஆகட்டும், ஆர்எஸ்எஸ் ஆகட்டும், இவர்கள் அத்தனை பேரும் பூந்து கடையில் அள்ளிட்டு போகிற மாதிரி இந்த தேர்தலை வந்து ஸ்பாயில் பண்ணிட்டு போகும்போது இன்னொருத்தரால் எப்படி ஜெயிக்க முடியுங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இதை வேடிக்கை பார்க்குற அளவுக்கு மக்களை தயார்படுத்தியிருக்கோங்கள. இது குறித்தான விவாதங்கள் எழாமல் நமக்குள்ள சண்டை போட்டோம்னா அடுத்த தேர்தல் வரைக்கும் சண்டை போடுவோம். கைட்டி விட்டுட்டு இங்கே இருக்கிற ஆளுங்கள்லாம் டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டு உங்களால் ஒரு ஸ்டெப்பு கூட நகர முடியாது. ரொம்ப எளிமைதான். உங்களுக்கு போட்டு நிறைய ஆளுங்க இருக்காங்கன்னா அதில் நல்லதாக 10 பேரை கூப்பிட்டு கடலில் ஓட்டுறது எப்படி நீங்கள் பார்க்கலாம். இருக்கிறதே 10 பேர் தான்னா அவங்க எப்படி இருந்தாலும் அவங்கள ஒருங்கிணைச்சு தான் நீங்கள் கடலில் பயணம் பண்ணணுமே தவிர நல்ல ஆள் வந்து அதான் உட்காந்துக்க முடியாது. அவங்களோட சேர்ந்து நம்மளும் தான் அடிக்கிற மாதிரி. அதாவது இப்போ பாஜக வந்து இருக்கிற அரசு துறைகளை கான்ஸ்டியூஷனல் பாடிஸை வந்து அதுக்கேற்ற போல மாற்றி அமைச்சது, ஒட்டுமொத்த அரசு இயந்திரத்தை அதுக்காக வேலை செய்ய வைக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலுமே மக்கள் விரும்பாத ஒரு ரிசல்ட்டை வந்து அப்படி அப்பாரண்டாக கொடுத்துட முடியாதுல்ல. ஓரளவுக்கு மக்கள் மத்தியில் அந்த மாற்றங்கள் ஏற்பட்டுருக்கணும்ல, அந்த விருப்பங்கள் இருக்கணும்ல. அப்படி விருப்பங்கள் பீகார் மக்கள் கிட்ட இருக்கா? ரொம்ப நன்றி. இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. இது விவாதத்தில் வரவே வராத ஒரு கேள்வி. ஏன்னா பார்வையாளனை தர்ம சங்கடப்படுத்துங்கிறதுனால பலர் அதை கேட்கறது இல்லை. இந்த மக்களினுடைய கண்ணோட்டத்தில் ஒரு மோசமான சரிவு இருக்கு. சோசியல் மீடியாக்கள் யாரை உற்பத்தி செய்ய விரும்புதுன்னா தர்க்கபூர்வமாக யோசிக்காத, ரொம்ப டெம்பரவரியாக எமோஷன்ஸை வெளிப்படுத்துகிற ஆட்களை மட்டும்தான் அது விரும்புது. அறிவுபூர்வமாக யோசிக்கிறவனை அது விரும்புறது இல்லை. அந்த மாதிரி யோசிக்கிற ஒரு 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 செக்ஷன் மக்கள் வந்து உருவாகிட்டு இருக்காங்கிறது தான் நம்ம கவலைப்பட வேண்டியிருக்கு. ஏன்னா டிமானிட்டைசேஷன் போது காங்கிரஸ் என்ன நினைச்சதுன்னு சொன்னால், டிமானிட்டைசேஷனோட பிரச்சனையை மக்கள்கிட்ட கொண்டு போனால் மக்கள் கோவத்தில் பிஜேபிக்கு எதிராக ஓட்டு போடுவாங்கன்னு நினைச்சாங்க. ஆனால் அது நடக்கல. ஜிஎஸ்டிக்கு எதிராக பிரச்சாரம், ஜிஎஸ்டியினுடைய அதிகபட்ச பாதிப்பை சந்திச்சது யாருன்னா ஆரம்பத்தில் குஜராத் முதலாளிகள். ஏன்னா அவங்க தான் இந்தியா முழுக்க வியாபாரம் பண்றாங்க. ரொம்ப மோசமாக பாதிக்கப்பட்டாங்க. மோடியோட ஃபோட்டோவை வச்சு ஒரு பாடை கட்டி தூக்கிட்டு எல்லாம் போனாங்க. ஆனால் குஜராத்தில் அவங்கள ஜெயிக்க முடியல. மக்கள் அந்த வியாபாரிகளே மோடியை தான் வியாபாரிகள்கிட்ட பேட்டி எடுத்த போது சொத்தை அழிஞ்சாலும் பிஜேபி ஓட்டு போடுவாங்க. பிஜேபிக்கு எதிராக ஊர்வலம் போன முதலாளி. அது ஒர்க் அவுட் ஆகல. அதன் பிறகு இருக்கிற மற்ற பிரச்சனைகள், கொரோனா டைமில் இவங்க பண்ணதை பற்றி பேசினா ஆகலை. வேலை வாய்ப்பில், மற்ற பொருளாதார வளர்ச்சியில், ஏழ்மையை ஒழிக்கிறதுல எல்லாத்துலேயும் இவர்களுடைய மோசமான தோல்வியை மக்கள்கிட்ட உண்மையை கொண்டு போகிறதுனால ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறது திரும்ப திரும்ப நடந்துட்டு இருக்கு. அதுலேருந்து நாம பாடம் கற்றுக்கல. இங்கேயுமே கூட ஓட்சோரி இஷ்யூவை பேசினா மக்கள் உன்னோட ஓட்டை பறிச்சுட்டாங்க அப்படிங்கிற கோவத்தில் வருவாங்க அப்படின்னு காங்கிரஸ் நினச்சிருக்கலாம். பட் அது நடக்கலை. தமிழ்நாட்டிலையும் கூட இதை ஃபில் பண்ணுறது எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு பேப்பர் எடுத்தவனுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் பொதுவாக மக்கள்கிட்ட ஒரு ஆவேசம் வந்துதான்னு பார்த்தீங்களா? நீட்டுக்கு எதிரான கோபம் இல்லை, அது ஆவேசம் வரலன்றத பேசலாம். ஆனால் அதை சேனலைஸ் பண்ணுறதே வந்து நீ கரெக்டாக ஃபில் பண்ணி போட்டு இல்லை ஓட்டு மிஸ் ஆயிரும், என்ன பண்ணா ஓட நீ காப்பாற்றிக்கலாம், நீ அப்படிதான் பண்ணுறது எப்படி தான் நடக்குது. ஆனால் இல்லை இதை மாதிரியான ஒரு சூழ்நிலை தானே இருந்துச்சு. 1950லையும் கூட திராவிட இயக்கம் மாதிரி ஒரு இயக்கம் வரக்கூடாதுன்னு வேலை செய்கிற நிர்வாகம் தானே இருந்தது. ஊடகங்கள் அப்போ பார்ப்பனர்கள்ட்ட தானே இருந்துச்சு. ஆனால் அப்போது அறிவுபூர்வமாக சமூகம் வேலை செஞ்ச அளவுக்கு ஏன் இன்னைக்கு வேலை செய்யலை? இதுக்கு பதில் என்கிட்ட கிடையாது. இது ஒரு உலகளாவிய பிரச்சனை. இந்தியாவில் அந்த பிரச்சனை ரொம்ப தீவிரமாக இருக்குது. அதை நான் ஒத்துக்கிறேன். பதில் கிடையாதுன்றதுனாலேயே அதை நாம் ரூல் அவுட் பண்ண முடியாது. அந்த இடத்தில் எங்கே இந்த 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 டிசாஸ்டர், இந்த லேண்ட்ஸ்லைடு துவங்குது? மக்களினுடைய தேர்வில் ஏற்பட்டிருக்கிற அந்த கலாச்சார ரீதியான மாற்றம் என்னென்ன? இந்த நவீன சோஷியல் மீடியா, இந்த டேட்டாவால் நகர்த்தப்படுகிற உலகம் சாதாரண மக்களோட ப்ரிஃபரன்ஸில் எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது? அறிவியல் பூர்வமாக இது எப்படி வேலை செய்யுதுங்கிறத பார்க்குறதுக்கு
ஒரு ஒரு பெரிய தேவை இருக்குது. நாம் அந்த இடத்துல கோட்டை விடுறோம்னு நினைக்கிறேன். பல்வேறு சமயங்களில் தோல்வி அடைஞ்சிட்டு இருக்கோம். இதை மாதிரி மக்கள்கிட்ட உண்மையை எடுத்துகிட்டு போனால் அவங்க ஓட்டு போட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு அரித்மேட்டிக்கலாக ஒரு ஒரு எலெக்ஷன் வந்து இப்போ முன்பு இருந்ததை விட இது வந்து ஒரு கணக்கீட்டு ரீதியாக எடுக்கிறது தான் அதிகம். நீங்கள் இந்த முறை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஜென்ரல் கணக்கில் எடுத்துப்போம். ஓட்சோரிக்கு ஒரு முக்கியமான ரோல் இருக்குன்னாலும் கூட அவர்கள் எப்படியெல்லாம் இதை ஹைஜாக் பண்ணாங்கன்னு பார்ப்போம். பெண்கள் எதிராக இருக்காங்கன்னு ஒரு டேட்டாவை எடுக்கிறாங்க. அதனால் பெண்களுக்கு 10,000 ரூபான்னு கொடுக்குறாங்க. 1 கோடி பெண்களுக்கு 10,000 ரூபா. அநேகமாக அதில் 80% பெண்கள் தங்களுடைய தலைமுறையிலேயே முதல் முறையாக 10,000 ரூபாய் பார்த்துருப்பாங்க. பீகார் தனிநபர் வருமானத்தில் அவ்வளவு கீழே இருக்குது. பெரும்பாலான மக்கள் வெளி மாநிலங்களில் வேலை செய்கிறாங்க. கிட்டத்தட்ட 1.5 கோடி பேர் அந்த மகாராஷ்டிரா, குஜராத் இந்த பக்கம் மட்டும் வேலை செய்கிறாங்க. பீகார்ல 1/3 பங்கு குடும்ப வருமானமே 8,000 ரூபாய். ஓகே, பாப்புலேஷன்ல பீகார் சப்சஹாரா ஆப்பிரிக்காவின் வறிய பகுதிகளுக்கு இணையான அல்லது அதற்கும் குறைவான வருவாய் இருக்கிற ஊர் வந்து பீகார் தான். அந்த மாதிரி ஒரு ஊரில் 10,000 ரூபாய் கொண்டு கொடுக்கும்போது அந்த விசுவாசம் வந்து கண்ணு மூடிக்கிட்டு வருங்கிறது நம்ம மறுக்கிறதுக்கு இல்லை. ஆனால் இதில் தெலுங்கானாவில் 2024 தேர்தலுக்கு முன்பு 2023 ஆரம்பித்த ஒரு ஸ்கீம், மக்களுக்கு விவசாயிகளுக்கு 5,000 ரூபா கொடுக்குறது. அந்த பெண்டிங் 5,000 ரூபாயை எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணுதுன்னு சொன்னால் 2024 தேர்தலுக்கு முன்பு நிப்பாட்டுது. நீ கொடுக்கக்கூடாது, இது வந்து தேர்தல் விதிகளுக்கு முரணானதுன்னு சொல்லி. அதே தேர்தல் கமிஷன் இங்கே என்ன பண்ணுதுன்னா எலெக்ஷனுக்கு ஜஸ்ட் முன்னால் 10,000 ரூபா பணம் கொடுக்கறத சிம்பிளாக அலோவ் பண்ணுது. கோர்ட்டும் கேள்வி கேட்கல. வித்தியாசம் என்ன? ஆமாம், அங்கே காங்கிரஸ்னா கொடுக்கக்கூடாது, பிஜேபினா கொடுக்கலாம், அவ்வளோதான். அது நல்ல வேலை ஞானேஷ்குமாரே கொண்டு போய் டெலிவரி பண்ணாமல் இருந்தார். பூத் ஏஜென்ட்டே கொண்டு போய் கொடுக்கணும்னு சொல்லாம விட்ட வரைக்கும் சந்தோஷம். பிஎல்ஓவே கொண்டு போய் பணத்தை கொடுப்பாங்கன்னு சொல்லாத வரைக்கும் எலெக்ஷன் கமிஷனை வச்சிருந்தாருன்னு சந்தோஷப்பட வேண்டியதான். ஸோ இந்த இப்படி சிஸ்டம் ஹைஜாக் பண்ணுறது இது ஒரு ஃபேக்டர் நான் சொல்கிறது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜன்ஸ்வராஜ் கொஞ்சம் படித்த செக்ஷனில் வந்து ஒரு டேமேஜை உருவாக்குறதுக்கு, பாஜகவுக்கு எதிரான ஓட்டுகளை பிரிச்சுட்டு போகிறதுக்கு ஜன்ஸ்வராஜ் இறங்குனுச்சு. அந்த சைடு தலித் இயக்கங்கள் முழுக்க பாஜக சைடு கொண்டு வந்தாங்க. கட்சிகளே சொல்கிறேன், அந்த ஓட்டு போடுற கட்சிகளே சொல்கிறேன். இவரெல்லாம் சிராக் பாஸ்வான்லாம் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு நின்ன தொகுதி ஜெயிச்ச தொகுதி சம்மந்தமே கிட்டத்தட்ட க்ளோஸாக இருக்குது. 28-20 கிட்ட லீடிங்கில் ஜெயிச்சிருக்காங்க. பிஜேபி 90% ஸ்ட்ரைக் ரேட் வச்சுருக்குது. இவங்க ஆல்மோஸ்ட் 70-80% வச்சுருப்பாங்க. அடுத்ததாக ஒவைசி, இஸ்லாமியர்கள் யாதவர்கள் மெஜாரிட்டியாக இருக்கிற ஊர்களில் வேறு ஸ்ட்ராட்டஜி பண்ணியிருப்பாங்க. இதுக்கு மேலே ஃபைண்டிங்ஸ் எல்லாம் வரலாம். அங்கேயுமே பிரிஞ்சிருக்கிற ஒரு ஃபேக்டர் இருக்குது. ஸோ பாக்கெட்டாக அவங்க காலி பண்ண அவங்களால முடியுது. ஒவ்வொரு தொகுதிக்குமான ஒரு வேலையை வந்து அவங்களால செய்ய முடியுது. நான் இதில் என்ன கேட்டிங்கன்னா, கணக்கீட்டின் அடிப்படையில் ரொம்ப பெரிய மோசடி அப்படின்னு சொன்னால் நான் அந்த வாக்கு திருட்ட சொல்லுவேன். ஆனால் நான் பயப்படுற விஷயம், நீ எதை பார்த்து அதிகமாக பயப்படுறேன்னு கேட்டால், பொதுவாக மக்களுக்கு இருக்கிற அந்த லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ்னு என்னுடைய எதிர்காலத்தை அங்கே போய் சரின்னு தீர்மானிக்கிறதுலே ஒரு பிரச்சனை. ஆமாம், அங்கே போய் நீங்கள் அங்கே இருக்கிற ஓட்டு போட்ட மக்கள்கிட்ட கேட்டு பாருங்களேன், பாஜகவால் எதிர்காலம் போகுமானா கண்டிப்பாக போகும்னு சொல்லுவாங்க. பாஜகவால் வேலை வாய்ப்பை கொண்டு வர முடியுமான்னு கேட்டால் பெரும்பாலான மத்திய வரைக்கும் முடியாதுன்னு தான் சொல்லுவோம். பெண்கள் வந்து உங்களுக்கு எதிரான கட்சி பாஜகவா ஆர்ஜேடியான்னு கேட்டால் பாஜகன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் இங்கே யாருக்குமே லாங் டேர்மாக யோசிக்கிறதுக்கான திறன் கொஞ்சம் கொஞ்சமாக பறி போயிட்டுருக்கு. இது இன்னைக்கு மற்ற இடங்களில் இது நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்கலாம், ஆனால் இது தொடர்ந்து சரிஞ்சுக்கிட்டே இருக்கு. இந்த பிரச்சனையை நாம் அட்ரஸ் பண்ணலைண்டா, நான் இந்த எஸ்ஐஆர் நீங்க சொல்ற ஒரு மனநிலைமை இருக்குல்ல, அதே மனநிலைமை இருக்கிற ஒரு டீம் தான் இப்போ தமிழ்நாட்டில் வந்துட்டு இருக்குது. டிவிகேவோட ஆடியன்ஸ்ன்னு சொன்னாலும் சரி, இல்லை விரும்பிகள்னு சொன்னாலும் சரி, அவங்க இதேமாரி ஒரு மனநிலைமை இருக்கிறவங்க தான் அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ண முடியாது அப்படின்றது தான் இருக்குது. அப்போ அது ஒரு சேஞ்ச் இங்கே. ஆமாம், அது ஒரு சவால் நமக்கு. இந்த கும்பலோட பெரிய டேமேஜ் என்னன்னு சொன்னால், இந்த கும்பலை எனி டைம் பாஜகவால் தங்களோட கூடாரத்துக்குள்ளே கூட்டு வர முடியும். ஒரு ஸ்டண்ட், சூப்பர் ஸ்டண்ட் இருந்தால் போதும், ஒரே ஒரு காரணம் இருந்தால் போதும், போயிடுவாங்க. இவங்களுக்கு அந்த ஒரு காரணமே தேவையில்லையே. நீங்கள் இவங்களோட ஃபேக்டர்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வரட்டுமே, நியாயமான ஒரு காரணத்தை சொல்ல மாட்டாங்க, கொடுத்து தான் பார்ப்போமே. ஆனால் நீங்கள் பிஜேபிக்கே போயிடுவாங்கன்றது கொஞ்சம் ரொம்ப தவறாக போயிடுறீங்களா? வேற அப்படி இல்லை. அதாவது இவங்களால இவங்க 2 பேரோட இயங்கு முறை ஒன்று தான். பிஜேபிக்கு என்ன, அவனுக்கு வந்து முஸ்லீம் நாசமாக போகிறாங்க அப்படின்னு சொன்னால், கிறிஸ்டியன் முஸ்லீம் நாசமாக போவாங்கன்னு சொன்னால், ஒரு பிஜேபி தொண்டனுக்கு வந்து ஏன்னு தெரியாத உற்சாகம் வந்துடும். அவன் வீட்டில் நாளைக்கு சாப்பாடு இருக்கான்னு அவன் கவலைப்பட மாட்டான். அவனை அந்த வெறுப்பு செலுத்துவது போல இவங்களுக்கு வந்து பொறுப்பின்மை செலுத்துது. இவங்களை அந்த வைப் மென்டாலிட்டி இவங்களை செலுத்துது. எதை பற்றியும் கவலைப்படாத, கேர்ஃப்ரீ, அந்த தூக்கி போட்டு போகிற
அந்த 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 பொறுப்பற்ற அந்த ஹிப்பி மைண்ட் செட் லா அண்ட் ஆர்டர் கட்டுப்படுறது அப்படின்றதே அது ஒரு அவர்களுக்கு ஜனநாயகத்தை பறிக்கிற இவர்களுக்கு மாதிரி. அவங்களுக்கு சமூக நல்லிணக்கம் வந்து எப்படி கசப்பான ஒரு வார்த்தையோ, இவர்களுக்கு பொது ஒழுக்கம். ஒழுங்கு டிசிப்ளின்ங்கிறது கசப்பான வார்த்தை. இது ரெண்டு எப்ப வேணா கல்யாணம் பண்ணிக்கிற ஜோடி இது. சரியா? இவங்க வந்து ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்களோ இல்லையோ, எனி மொமெண்ட் இவங்களால வந்து பேச்சப் ஆக முடியும். ஏன்னா இது நேச்சுரல் அலையன்ஸ் இவங்க ரெண்டு பேரும். அதனாலதான் இவங்களை வந்து இவர்கள் குறித்து 4% 5%னாலும் கூட இது ஒரு ஆபத்தான ஒரு செக்ஷன் நான் மறுபடியும் நாம ஏன் கருத வேண்டியிருக்குன்னா, இவர்களுக்கு ஒழுங்குனாலே பிடிக்காது. ஊரை கொளுத்துறதுக்கு ஒருத்தன் போதும் தோழர். அதனால அதுதான் விஷயம். கட்டுறதுக்கு தான் பல நாள் ஆகும். ஊரை கொளுத்த ஒருத்தன் போதும். அந்த ஆஸ்பெக்ட்ல தான் இவங்களை பார்த்து பயப்பட வேண்டியிருக்கு. நாம சந்தேகப்படலாம் அவசியம் இல்லை. இந்த குரூப்பை எனி மொமெண்ட் ஒரு ஜாதி சங்கத்தை எது செலுத்துது? நான் தான் வெயிட், எதிர் ஜாதி நாசமா போகணுங்கிற அந்த வெறுப்பு தானே செலுத்துது. எந்த ஜாதி சங்கத்தையும் பாஜகவால கேப்சர் பண்ண முடியுது இல்லை, வேற எந்த கட்சியாலையும் முடியாது, பாஜகவால முடியும். இது போலதான் இது ஒரு டைப் ஆஃப் ஜாதி சங்கம் மாதிரி இது. அதனாலதான் பீகார்ல இப்போ அந்த கேஸ்ட் கால்குலேஷன் வந்து அவங்களால பெட்டரா பண்ண முடியுது. நீங்க அதை மற்ற எதிர்கட்சிகள் ட்ரை பண்ணா ஃபெயிலா போவாங்க. நீங்க பிரஸ்டீஜ் குக்கரை வேற ஒருத்தன் செஞ்சான்னா ஒரே விலை இருந்துச்சுன்னா பிரஸ்டீஜ் தானே வாங்குவான். அந்த மாதிரிதான் இதுவும். நீங்க ஜாதிய வெறுப்பை வேற ஒரு கட்சி பயன்படுத்த விரும்புச்சுன்னா பச்சையா தோத்து போவாங்க. ஏன்னா அதுல அவன் மாஸ்டர், அவன் தான் வேர்ல்டு லீடர். ஸோ இவர்கள் இந்த பொறுப்பில்லாத குரூப்பையும் சேர்த்து நாம அதனாலதான் பிஜேபி எதிர்ப்பு கூட இவங்களுக்கும் கொஞ்சம் நேரத்தை செலவு பண்ண வேண்டியது. நீங்க சொல்லும் போது இந்த 10,000 ரூபாய் பணத்தை வந்து ஞானேஷ்குமார் அவரே வந்து பிஎல்ஓஸ் விட்டு வீட்டுல கொடுக்குற அளவுக்கு கொடுக்க சொல்லல, நல்ல வேலைன்னு சொல்லி அந்த அளவுக்கு போய் அவர் விமர்சிக்கிறீங்க. காங்கிரஸும் கிட்டத்தட்ட சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, இந்த எலெக்ஷன் வந்து மக்களோட தீர்ப்புக்கும் ஞானேஷ்குமாருக்குமான எலெக்ஷன், இது எலெக்ஷன் கமிஷனுக்குமான எலெக்ஷன். அது வந்து ரெண்டு கட்சிகளுக்கு இடையான எலெக்ஷன், ரெண்டு கூட்டணி இடையே எலெக்ஷன் கிடையாது. இது மக்களுக்கும் எலெக்ஷன் கமிஷனுக்கும் குறிப்பா ஞானேஷ்குமாருக்கான எலெக்ஷன் தான். அவ்வளோ பெரிய ரோல் வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு நெகட்டிவா இதுல இருக்குதா? அப்படி இல்ல, இதெல்லாம் குறைச்சல். மொத்த நாடையும் திருப்பி பார்க்க வைக்கிற மாதிரியான ஒரு போராட்டம் தான் இசிஐக்கு எதிராக நடத்தப்பட்டிருக்கணும். இதுல கூட்டணி எல்லாம் கிடையாது. இதுல லீட் ரோலே இசிஐ தான். எலெக்ஷன் கமிஷன் வந்து மொத்தமா லைசன்ஸை கொடுத்துட்டு பாஜக ஜெயிப்பதற்குண்டான எல்லா கிரவுண்ட் ஒர்க்கையும் கிரவுண்டை அவர்களுக்காக தயார் செஞ்சாங்க. அவங்களுக்காக ஒரு கிரவுண்ட், இந்த கிளாடியேட்டர் படத்துல ஒரு சண்டை நடக்கும், என்டையர் கண்ட்ரோல் அவங்க கையில இருக்கும். அடிமைகளுக்கு வந்து சாவுறதை தவிர வேற வழி இல்லை. படத்துல ஒரு கிளாடியேட்டர் வந்திருக்கலாம். மற்றபடி யார் வரும்போது புலியோட சங்கிலியை இழுக்கணும், யார் வரும்போது புலியோட சங்கிலியை விடணும் அப்படிங்கிறதும், யார் கையில ஆயுதம் இருக்கணும், யார் கையில ஆயுதம் இருக்கக்கூடாதுங்கிறதையும் தீர்மானிக்கிற இடத்துல இசிஐ இருக்கு. அவர்கள் பச்சையா பாஜக பக்கம் நின்னாங்க. அவ்வளவுதான். நீங்க சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா கிளாடியேட்டர் படம் தான். யார் சாகணும் யார் இருக்கணுங்கிறத அவங்க முடிவு பண்ணாங்க. அந்த இடத்துல யார் ஜெயிக்கணும் யார் இது பண்றது யார் தோக்கணுங்கிறத இவங்க முடிவு பண்ற ஒரு இடத்துல இருக்காங்க. அதனாலதான் நீ ரிபப்ளிக் ஆஃப் இந்தியா கிடையாதா? இல்ல 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 இது வந்து ஒரு ரிபப்ளிக்னு சொல்றது எதுக்குன்னா, இன்டர்நேஷனலா பிசினஸ் வரணும்னு வச்சுங்க. இது ஒரு குடியரசு நாடா இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு வட்டி கம்மியா இருக்கும், அப்பதான் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வரும், சரியா? அப்பதான் டூரிசம் இருக்கும். இதெல்லாம் இருக்குன்றதுனால இவர்கள் வந்து ஒரு ஆப்கானிஸ்தான் மாதிரி எல்லாத்தையும் முல்லாவரே தீர்மானிப்பாரு இப்ப இல்ல அப்படிங்கிற ஒரு ஆப்கானிஸ்தான் செட்டப் இருந்துச்சு தெரியுமா? கோர்ட்டு கிடையாது, போலீஸ் ஸ்டேஷன் கிடையாது, எல்லாத்தையும் தாலிபானே தீர்மானிப்பாங்க தெரியுமா? அப்படி ஒரு செட்டப்புக்கு இவங்க வரதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம் கிடையாது. ஒரு ஓவர் நைட்ல அதை பண்ணிட்டு போயிடலாம். ப்ராப்ளம் என்னன்னா, அப்பதான் அதானிக்கு பணம் வரும், அப்பதான் அம்பானிக்கு பணம் வரும், அரம்கோ தான் இன்வெஸ்ட் பண்ணிருக்கான். இல்ல அப்போ நீங்க உண்மையிலே இதை அக்செப்ட் பண்றீங்களா? ரிபப்ளிக் ஆஃப் இந்தியா, அந்த ரிபப்ளிக்கே வந்து டேஞ்சர் அப்படி இல்ல அப்படின்றத நீங்க? டேஞ்சர் எல்லாம் இல்ல, இது ஆல்ரெடி டிஸ்ட்ராய்ட். இது ஒரு ஜனநாயக நாடு, இது குடியரசு நாடு அப்படின்னு எல்லாம் மக்கள் வந்து தங்களுக்கான அரசு அவங்களே தேர்ந்து போலித்தனமா ஏமாத்திக்க வேண்டியில்லை. பேர் ஆரோக்கியசாமி இருக்கு, ஆரோக்கியசாமி இருக்குன்றதுனால அவர் டாக்டர்கிட்ட போக வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நம்புற மாதிரி இது பேர் மட்டும்தான் இருக்கு. மற்றபடி நீங்கள் ஒரு நியாயம் தேடுவதற்குண்டான, நியாயமா ஒன்று நடப்பதற்குண்டான எல்லா கட்டமைப்புகளும் அழிக்கப்பட்டாயிற்று. எலெக்ஷன் கமிஷன்ல உங்களுக்கு வேண்டிய நியாயம் கிடைக்க போறதில்லை. கடந்த 10 வருஷத்துல மக்களுக்கு சாதகமா அல்லது பாஜகவுக்கு நெருக்கடி ஏற்படுத்தும் விதமான எந்த தீர்ப்பும் வரல. இந்த எஸ்ஐஆர்ல இவ்வளவு பெரிய குழப்பங்கள் நடந்தோம், அது அப்புறம் பேசுவோம், நடத்துறதுல எதனா பிரச்சனையா அப்படின்னு நிக்கிறாங்க. சிட்டிசன்ஷிப் இது பண்ணுதுன்னா அது இருக்கட்டும், முதல்ல இது நடக்கிறதுல எதனா பிரச்சனையான்றது இப்போ வரைக்கும் தீர்ப்பு சொல்லாம. அந்த அவர்களுடைய கேள்விகள்லாம் தொகுத்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாம எவ்வளவு வேர்ஸ்ட் இடத்துல, பாகிஸ்தான் அந்த மாதிரியான நாடுகளை விட மோசமா இருக்கும். பாகிஸ்தான் மோசம்லாம் இல்ல, இத மாதிரி ஒரு கட்டம் இருக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு இடத்துல கொண்டு வந்து நிறுத்தியாச்சு.
நீங்கள் சிபிஐ ஸ்டேட்டில் வந்து ஒரு போலீஸில் உங்களுக்கு நியாயம் கிடைக்கலன்னா சிபிஐட்ட போகலாம். இப்போ சிபிஐ டெஸ்ட்ராய் பண்ணியாச்சு. மற்ற கொடூர சட்டங்கள் அமுலில் இருக்குது. அமலாக்கத்துறை எப்படி நடக்குதுன்னு நமக்கு நல்லா தெரியும். நீங்கள் எந்த சிஸ்டம் இங்கே நியாயம் தருங்கிற மாதிரி இருக்கு, யோசிச்சு பாருங்க. நீதிபதிகள் வந்து அந்த கான்ஸ்டிடியூஷன் பாடியை வந்து நம்ம சந்தேகப்படக்கூடாது, நம்பிக்கை வைக்கணும். அது அப்பதான் டிரைவ் பண்ண முடியும். இது வந்து சாமியாருங்க சொல்றது. சூரியகாந்த் சொல்றாருங்க. சாமியாருங்களும் அதான் சொல்றாங்க. சாமியாருங்க என்ன சொல்றாங்களோ அதை மாதிரி சொல்றாங்க. நீங்க நம்பு, சாமியை நம்பு, ஒண்ணு இப்ப இந்த ஜென்மத்துல கொடுப்பாரு இல்ல அடுத்த ஜென்மத்துல கொடுப்பாரு, பட் நீ சாமியை நம்புறது தவிர ஒரு வழி இல்லைன்னு மத நிறுவனங்கள் சொல்ற மாதிரி ஆயிட்டு இருக்காங்க. பட் நமக்கு வேறு இது அசாத்திய நெருக்கடியில் இருக்குன்னாலும் நான் சொல்ல வர்றது, ஏறும் இறங்கும், நமக்கு ஒரு சின்ன வெற்றி கிடைக்கலாம், பெரிய தோல்வி கிடைக்கலாம், இதெல்லாம் நடக்கும். ஆனால் இந்த சூழலை மனிதர்கள் எப்படி எதிர்கொள்ளணும்னா, நம்முடைய குழந்தைக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, பிழைக்க 10% வாய்ப்பு இருக்குன்னு சொன்னா ஒரு அப்பா என்ன செய்வான்? 10% அந்த 10%க்கான கடைசி நாள் வரைக்கும் போராடுவான்ல. அதை போலத்தான் இந்திய மக்களும் தங்களுடைய நடவடிக்கையை எடுத்தாங்க. இதனை புரிந்து கொள்வது, கூட்டா செயல்படுறது, இன்னொருத்தனோட பெனிஃபிட்டுக்காகவும் நாம உழைக்கணும்னு நினைக்கிற அந்த இடத்துக்கு வராமல் இந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வர சாத்தியமே இல்லை. இப்ப இருக்கிறவங்க மூத்தவங்க 40 இந்த டிஸ்கஷன்ஸ்லாம் ஒரு குழப்பத்தை உருவாக்கும். ஏற்கனவே நான் அரசியல் பார்க்குறவங்களுக்கு தான் அந்த குழப்பம் இருக்கிறதுன்னு நான் நினைக்கிறேன். எனக்கும் கூட ஓரளவுக்கு இருக்கலாம். அதாவது உங்களுக்கு இருக்கிற எல்லா வாய்ப்பையும் பாஜக அடைச்சிட்டான். எல்லா பாடியும் வந்து அவன் கட்டுப்பாட்டில் இருக்கு. இப்போ எலெக்ஷனும் ஃபேரா நடக்காது. இப்போ இதுதான் நிலமன்னு சரண்டர் ஆகுறதா? இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் இல்லைன்ற மாதிரி இருக்கு. ஆனா வரலாறு இதை விட மோசமான சர்வாதிகாரிகளை பார்த்திருக்கு. இதை விட மோசமான சர்வாதிகாரிகள் எல்லா நூற்றாண்டுலையும் வந்திருக்காங்க. ஆனால் அதுல இருந்தெல்லாம் ஏதோ ஒரு வகையில மனித இனம் மீண்டு தான் வெளியில வந்திருக்கு. அந்த நம்பிக்கையில தான் நம்ம போயாகணும். அதற்காக கைவிட்டுட்டு போக முடியாதுல்ல. உங்களுக்கு இருக்கிற அடுத்த தலைமுறை ஒரு குறைந்தபட்ச கண்ணியமா வாழ்றதுக்கு உண்டான ஒரு முயற்சியாவது எடுத்துட்டு இருக்கலாம்ல. நீ என்ன செஞ்சங்கிறது ரெண்டாவது கேள்வி. நீ என்ன கொடுத்தங்கிறது அடுத்த தலைமுறைக்கு, நீங்க எதை கொடுத்தீங்கிற கேள்விக்கு பதில் இல்லாமல் இருக்கலாம். நீ என்ன செஞ்சங்கிற கேள்விக்கு பதில் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப அவமானம் நமக்கு. ஒரு உலகின் அதிக எண்ணிக்கையிலான இளைஞர்கள் இங்கே இருக்காங்க. அவங்களுக்கு அரசியல் அறிவை புகட்டுறதை தவற விட்டுட்டோம். அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் அவங்க நியாயமா 3 வேளை சோரோட வாழ்றதுக்கு, தன்னோட கருத்தை சொல்றதுக்கு உண்டான ஒரு நாட்டையாவது நம்ம விட்டுட்டு போயாகும். அதற்காகவாவது இப்போ மூத்த தலைமுறை இந்த உழைப்பை செலுத்தி ஆகணும். அது உண்மையை தெரிஞ்சுக்கிறதுல இருந்தும் நமக்குள்ள அடிச்சுக்க கூடாதுன்றதும் பிரச்சனை இருக்கும். அந்த இன்சைட்லேருந்து தான் அந்த பிரச்சனையை தீர்க்க முடியும்னு நான் நினைக்கிறேன். பட் நாம நினைச்சோமா, சர்வதேச அளவில் பாஜக மோடிக்கு வந்து ஒரு பெரிய பிராண்ட் இருந்தது. இவங்களே காசு கொடுத்து டெவலப் பண்ணதான், போய் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் கொடுத்து அள்ளி இறைச்சு பிஆர் ஒர்க் எல்லாம் பண்ணி தான் செஞ்சாங்க. ஆனால் இன்னைக்கு இன்டர்நேஷனலா மோடியை சீந்துவார் கிடையாது. ட்ரம்ப் ஓட விட்டு வரட்டுறாரு. இனிமே அடிப்பார். நரேந்திர மோடிக்கு இன்னமேயும் அமெரிக்காவில் மரியாதை இருக்காது. ஏன்னா அவர் ஆசிரியர்கள் மீதான வெறுப்பை வளர்த்தா தான் ட்ரம்ப்பால் அங்கே காலம் தள்ள முடியும். அந்த வெள்ளை இனவெறி இருக்கிற மாகாணங்கள்ல ட்ரம்ப் வண்டியை ஓட்டணும்னா ஆசிரியர்கள் மீதான வெறுப்பு வரும். இங்கிருந்து அங்கே குடியேறியவர்கள் மீது, குறிப்பா இந்தியர்கள். ஏற்கனவே இந்தியர்கள் மேல இவனுங்க பண்ண அட்ராசிட்டி தான். இதுக்கு முன்னாடி எல்லாம் ஒழுங்கா தான் இருந்துச்சு. கடந்த 10 வருஷத்துல தான் இந்தியர்கள் மீதான மரியாதை சர்வதேச அளவில் போச்சு. என்ன காரணம்னா இந்த குரூப் போனதான். இந்த குரூப்னா அந்த பாஜக சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் அங்க போய் இறங்கினாங்களே, திருட்டுத்தனமா போய் இறங்கினாங்கல்ல, அது வருஷத்துக்கு 2 லட்சம் 3 லட்சம் பேர் போறான் யூஎஸ்ல குடியேறவங்க. அவங்க போய் வீடு வாங்கிடுறான், சொத்து வாங்கி. அதுதான் பிரச்சனை. மத்தவங்களுக்கு அங்க இருக்கிற நேட்டிவ் இல்ல வீடு வாங்குறது மட்டும் இல்ல, அதோட நீங்க தேடி பாருங்க எதனால வெறுப்பு ஆம்பிளிஃபை ஆகுது. நம்மளை விட அதிகமா சீன மக்கள் இருக்காங்க, நம்மளை விட அதிகமா தென் அமெரிக்க மக்கள் இருக்காங்க. ஏன் வெறுப்பு இந்தியர்கள் மேல இருக்கு? பிரச்சனை என்னன்னா, ரோட்ல தீபாவளி கொண்டாடுறேங்கிறது, ரோட்ல வந்து ஊர்வலம் போறேங்கிறது, சத்தமா பாட்டை வைக்கிறது, அந்த ஆத்துல போய் கொண்டு போய் நான் ஏதோ பூஜை பண்றேன், அந்த என்னமோ சத் பூஜை என்னமோ ஒரு பூஜை ஒண்ணு அதை பண்றேன்னு சொல்லி நாரடிக்கிறதுன்னு சொல்லி இவர்கள் அங்க எடுக்கிற அட்வான்டேஜ் இருக்குல்ல. வீட்டு வாடகையை ஏற்றி விட்டதான் கனடால இந்தியர்கள் மீதான வெறுப்புக்கு காரணம். அங்க போய் அந்த சிஸ்டமே காலி பண்றாங்க, பள்ளிகளில் பூந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டுன்னு சொல்லி இந்த வெறுப்பு கூடும்போது மோடியால இப்ப பாருங்க, மாசம் ரெண்டு ஃபாரினுக்கு போயிட்டு இருந்தாரு. இப்ப போய் ஏதாவது சின்ன சின்ன நாடுகளோட காது குத்து, கல்யாணம், சீமந்தம், அங்க அவரோட இமேஜ் டேமேஜ் ஆகிறதுக்கு இங்க எதனா இம்பாக்ட் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? கட்டாயமா இருக்கும். நீங்க இன்டர்நேஷனலா பிசினஸ் பிடிங்கிட்டு போச்சுன்னா இந்தியாவை எப்படி காப்பாத்துவீங்க? 140 கோடி பேருக்கு சோறு எப்படி போடுவீங்க? சரி 10 வருஷம் போட்டாச்சு, இருக்கிறதெல்லாம் கடன் வாங்கி நீங்க டெமோக்ராட்டிக் சிஸ்டம் காலி பண்ணிட்டீங்க. ஃபர்தரா இன்வெஸ்ட்மெண்ட் உங்களால கொண்டு வர முடியாது. இருக்கிறவனுக்கு வேலை ஆல்ரெடி இருக்கிற வேலையெல்லாம் பிடிங்கிட்டு போகும். அதற்கு எந்த மாற்று ஏற்பாடும் கிடையாது. ஆட்டோமேஷனுக்கு எதிராக மிஷின் லேர்னிங்கும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் 40% வேலையை 2030 பறிக்க போகுதுன்னு இருக்காங்க. அதற்கு இவங்க கிட்ட பிளான் கிடையாது. எப்படி இவங்க சமாளிப்பாங்க? அவங்க கிட்ட பிளான் கிடையாது இதை சரி பண்றதுக்கு. ஆனா அவங்க தொடர்ந்து ஆட்சி செய்யறதுக்கான பிளானும் கட்டமைப்பும் அவங்க கிட்ட இருக்குல்ல. நீங்க நிலத்தை வச்சிருக்கல, வருமானம் வரணும்ல.
இதை நடத்துறதுக்கு இது நடத்துகிற அளவுக்கு அவர்களுக்கு திறமை கிடையாது. ஸோ இவங்க நினைச்ச மாதிரி இலகுவா ஜஸ்ட் லைக் தட்னு ஒரு வேலையை வந்து செஞ்சிட முடியாது. இந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ணுறதுக்கு ஒரு இடத்துல இருந்து பிடிங்கி இன்னொரு இடத்துல போட்டவனே என்ன பண்ணுவாங்க, மிடில் கிளாஸ் கிட்ட பிடுங்குவாங்க. அப்போ மிடில் கிளாஸ் என்ன பண்ணணும், ரோட்டுக்கு வரணும். ஸோ ஒரு கட்டத்தில் வந்து நீ நானும் வேற வேற இல்லைன்னு ஒரு ரியலைசேஷனுக்கு வந்து ஜனங்க ஃப்ரஸ்ட்ரேஷன் இவங்க கடுத்த பிடிக்கும். நாம அதற்கு முன்பே எதிர்காலம் குறித்து சிந்திக்கணும்ன்றதான் நம்மளோட கோரிக்கை. விட்டா தன்னை போல நடக்கும். ஏன்னா 2019 இருந்த தெனாவட்டோட 2024 அவங்க தேர்தல் அணுக முடியல. பீகார்ல வந்து 10,000 ரூபாய் எடுத்து வைக்க அவங்க கொள்கைக்கு எதிராக பேச வேண்டியிருந்துச்சுல்ல. இந்த நடவடிக்கை எடுத்தாலாவது குறைஞ்சபட்சம் அடுத்தது அவங்கள கட்டுப்படுத்த முடியும். ஸோ அந்த ஹோப்போட தான் உலகம் போயிருக்குது. நம்ம எப்படி நல்லா என்னால் சொல்ல முடியாது. ஆனால் மக்கள் சுதாரிச்சுக்கிட்டாங்கன்னா 15 நாள் போகும். ரஷ்ய புரட்சியில் என்ன எப்படி நடந்தது, மக்கள் முழிச்சுக்கிட்டாங்க, சிப்பாய்கள் துப்பாக்கியை கீழே போட்டாங்க, அவ்வளவுதான். ஸோ இது நாம அதீதமாக அவநம்பிக்கை கொள்றதுக்கு அவசியம் இல்லை. அதே போல தன்னால நடக்கும்னு நாம நம்பக்கூடாது. இவ்வளவுதான் ஃபைனல் மெசேஜா நம்ம வச்சுக்க முடியும். அவநம்பிக்கைக்கும் தேவையில்லை, அதீத நம்பிக்கைக்கும் வச்சுக்க வேண்டாம், அதுவும் ஆபத்தானது. இது இந்த பீகார்ல பாஜகவோட வெற்றி, என்டிஏவோட வெற்றின்றது மற்ற மாநிலங்களில் இருக்க பாஜகவுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையும் குஷியும் கொடுத்துருக்கு. ஏன்னா இன்னைக்கு பாஜக தலைமையில இருந்து டெல்லியில் பிளாம் பிளாஸ்ட் நடந்திருக்கனால இந்த தேர்தல் வெற்றியை கொண்டாட வேணாம்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் தமிழ்நாட்டிலே தமிழிசை அவங்க வீட்டிலே ஸ்வீட்டு கொடுத்துக்கிறாங்க. புதுச்சேரி பல இடங்களில் வந்து தூத்துக்குடியில் கூட சாலையில் வந்து பட்டாசு அடிச்சு விட்டுருக்காங்க. இது வந்து மற்ற மாநிலங்களில் இருக்கிற பாஜக வந்து நிச்சயமா எனி சக்சஸ் வந்து ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் தான். பட் அவர்கள் ரொம்ப என்ஜாய் பண்ண முடியாத அளவுக்கான மற்ற பிரச்சனைகள் அடுத்தடுத்து வரும்னு தான் நான் நம்புறேன். நம்ம எல்லாரும் ஃபோக்கஸ்டாக இருக்கணுங்கிற அளவில் வேணா சொல்லுவேனே தவிர இது வந்து இந்த ஹனிமூன் வந்து ரொம்ப ப்ளஷரபுளாக அவங்களுக்கு இருக்காது. ரொம்ப சீக்கிரமே அவர்கள் வந்து அடுத்தடுத்த பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டியிருக்கும். இதே பீகார், உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களில் அவர்கள் கடுமையான சவால்களை கடுமையான சவால்களை அவங்களை எதிர்கொள்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப வேகமாக நீங்கள் பேங்கிங்கோட ஸ்டேட்டஸ் எல்லாம் பாருங்கள், இந்தியர்களோட கடன் ஏறுற எண்ணிக்கையை பாருங்கள், வேலை போகிற வேகத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் பாஜக இதை வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு உண்டான ஸ்பேஸ் வந்து ரொம்ப அதிகம் இருக்காதுன்னு தான் நான் நம்புகிறேன். அதை பயன்படுத்திக்கணும் மக்கள், அதிலிருந்து சீக்கிரமா இவங்களுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கணும்னு வேணா நம்ம கோரிக்கை வைக்கலாம். இவ்வளோ நேரம் இந்த பீகார் எலெக்ஷன்ஸ் அதில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்களை குறித்து உங்கள் கருத்துக்களை விரிவாக பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி.